Audio Jungle. Audio Jungle. வினாவை பாருங்க. ஒரு பரீட்சைக்கு விடையளிக்கும் மாணவர்களுள் கர்ணன் கண்ணனை விட அதிகமாக எழுதி கமலனுக்கு பின் பரீட்சை நிலையத்தை விட்டு வெளியேறுகிறான். வண்ணன் கர்ணனை விட அதிகமாகவும் கமலனை விட குறைவாகவும் எழுதி கர்ணனுக்கு பின்பாகவும் மன்னனுக்கு முன்பாகவும் வெளியேறினான். வருணன் முருகனை விட குறைவாக ஆனால் கமலனை விட அதிகமாக எழுதி மன்னனுக்கு பின்பாக வெளியேறுகிறார். கண்ணன் வானவனை விட அதிகமாக எழுதி கமலனுக்கு முன்பாக வெளியேறுகிறான். ஸோ இந்த கேள்வியை பார்க்குற போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கலாம். என்னடா இது வெளியேறான் எழுதி முடிக்கான் அப்படிலாம் வருது. ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. முதலாவது, நாங்கள் ஒரு ஐக்யூ எக்ஸாம் செய்கிற போது கவனமாக கேள்விகளை வாசிக்கணும். இல்லை எழுதுதல் சம்மந்தமாக பரீட்சை எழுதுகிற சம்மந்தமாக சொல்லுகிறான், பரீட்சை நிலையத்தை விட்டு வெளியேற சம்மந்தமாக சொல்லுகிறான். அப்போ நாங்கள் இந்த கேள்வி இந்த அடிப்படையில் அணுகணும். எழுதுகிற சம்மந்தமாக பார்க்கணும், எக்ஸாம் ஹோல் அவுட்டு பரீட்சை நிலையத்தை விட்டு வெளியேற சம்மந்தமாகவும் நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இப்போ நாங்கள் இது என்ன மாதிரி கேள்வி எங்களுக்கு விளங்குது நோமலாக பார்க்குற போது வரிசைப்படுத்தலோடு சம்மந்தப்பட்ட கேள்வி. வரிசைப்படுத்தல் என்று சொன்னால் இலகுவாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு நம்மளோட குடும்பத்தில் 5 பேர், அவங்கள வரிசைப்படுத்த சொல்லுவோம். அப்படி சொன்னான்னா நீங்கள் எப்படி வரிசைப்படுத்துவீங்க? நோமலாக ஒரு சாதாரணமாக எப்படி வரிசைப்படுத்துவீங்க அவங்கள? எப்படின்னு சொன்னால், மூத்த ஆள்லேருந்து இளையாள் வரைக்கும் என்ன, அதாவது மூத்தாளுக்கு அடுத்தது இவரை விட இளையவர், அடுத்தவர் இவரை விட இளையவர், அடுத்தது இவரை விட இளையவர், கடைசியாக ஆக இளையாள் வருவார். அப்படித்தானே? அப்போ ஆரம்பத்தில் வார ஆள் எப்படி இருப்பார்? பெரிசரிப்பார், அதாவது பெரியவர் அறிப்பார், வயதில் பெரியவரோ. அப்போ நாங்களும் வரிசைப்படுத்தல் வருகிற போது அப்படி தான் செய்யணும். இப்போ உதாரணமாக ஒரு பரீட்சை நிலையத்தை அதிகமாக அழுகிறார்னு சொன்னால் அவர் எங்கே வருவார்? முன்னுக்கு வருவார். இவரை விட குறைவழுகிறவர் இவருக்கு பின்னால் வருவார். ரெண்டாவது விட ஆளை விட குறைவழுகிறவர் இவருக்கு பின்னால் வருவார். இப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம். வரிசைப்படுத்தல் வந்தால் இப்படி தான் செய்கிறது. ஸோ இந்த பேசிக்கை விலகி கொள்ளுங்கள். சரி, இப்போ 2 விஷயம் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று எழுதுதல் சம்பந்தமாகவும், இன்னொன்று வெளியேற சம்பந்தமாகவும். அப்போ நான் 2ஆக பிரிக்கிறேன். 2 வகையான ஆக்கள். ஒன்று எக்ஸாம் எழுதுகிற சம்பந்தமா, இன்னொன்று வெளியேற சம்பந்தமா. சரி, இதில் பாருங்க, மாணவர்களுள் கர்ணன் கண்ணனை விட அதிகமாக எழுதி, யார் அதிகம் எழுதுறா? கர்ணன் எழுதுறார். யாரை விட? கண்ணனை விட அதிகமாக எழுதி கமலனுக்கு பின் பரீட்சை நிலையத்தை விட்டு வெளியேறுகிறான். யாரு பரீட்சை நிலையத்தை விட்டு வெளியேறாரு? கருணன் கமலனுக்கு பின்னுக்கு. அப்போ கமலன் தான் முன்னுக்கு வருவார். அப்போ வெளியேற சம்பந்தமாக சொல்லியிருக்கிறான். கமலனுக்கு பின்னுக்கு யாரு? கருணன் வெளியாகிறார். ஸோ இதுதான் முதலாவது தரவு. ஸோ இதுவரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது, வண்ணன் கர்ணனை விட அதிகமாகவும், யாரை விட? வண்ணன் கருணனை, அந்த கருணனை விட அதிகமாகவும் கமலனை விட குறைவாகவும் எழுதி. அப்போ எழுதுகிற சம்மந்தமாக இருக்குது. அப்போ எழுதுதலுக்குள்ள போகணும். யாரே? வண்ணன் கருணனை விட அதிகமாக எழுதுறா. அப்போ கருணன் இருந்தார். யார்? இவரை விட யார் அதிகம் எழுதுறா? வண்ணனும் கமலனை விட குறைவாக எழுதி. யாரு? வண்ணன் யாரை விட குறைவாக எழுதுறாரு? கமலனை விட. அப்போ கமலனுக்கு பின்னாடி தான் வண்ணன் வரப்போறாரு. அப்போ இப்படி தான் வரும். எப்படி? கமலன், வண்ணன், கருணன், கண்ணன். திரும்ப எழுதுறேன் பாருங்க. இது கமலன், வண்ணன், கருணன், கண்ணன். சரியா? அடுத்தது, எழுதி கருணனுக்கு பின்பாகவும் மன்னனுக்கு முன்பாகவும் வெளியேறினான். யாரு? வண்ணன் கருணனுக்கு புறவும். அப்போ கருணனுக்கு புறவு தான் யாரு? வண்ணனும்
யாருக்கு முன்னுக்கு பின்பாகும், மன்னனுக்கு முன்பாகும். மன்னன் யாருக்கு முன்னுக்கு? மன்னனுக்கு முன்னுக்கு. அப்போ நான் திரும்ப இதை எழுதுறேன். கமலன், கருணன், வண்ணன், மன்னன். சரியா? ஓகே, மன்னன். அப்போ இது வரைக்கும் முடிஞ்சு. அடுத்தது, வருணன் முருகனை விட குறைவாக ஆனால் கமலனை விட அதிகமாக எழுதி. அப்போ எழுதுகிற சம்மந்தம் வருது. யாரு? வருணன் முருகனை விட குறைவாக எழுதுறாரு. முருகனை விட குறைவாக எழுதி ஆனால் கமலனை விட அதிகம் எழுதுறாரு. கமலனை விட யார் அதிகம் எழுதுறா? வருணன். வருணன் எழுதி ஆனால் யாரை விட குறைவு? முருகனை விட குறைவு. அப்போ வருணன் முன்னுக்கு தான் முருகன் வரப்படுறாரு. ஓகே, குறைவாக எழுதி மன்னனுக்கு பின்பாக வெளியேற. யாருக்கு பின்னுக்கு? மன்னனுக்கு பின்னுக்கு. யாரு? வருணன் என்கிறவர். ஓகே, இப்போ இதுவரைக்கும் முடிஞ்சு. அடுத்தது, கண்ணன் வானவனை விட அதிகமாக எழுதி. கண்ணன் யாரை விட அதிகமாக எழுதியிருக்காரு? முந்தரியர் கண்ணன். இவர் வானவனை விட அதிகமாக எழுதுறாரு. எழுதி கமலனுக்கு முன்பாக, யாருக்கு முன்னாக? கமலனுக்கு முன்பாக யார் வெளியாகிறாரு? கண்ணன். சரி, இப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க எழுதுகிற இடத்துல பாருங்க. 1 2 3 4 5 6 7. இதில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6. அப்போ இதில் இருக்க யார் இங்கே வரலன்னு பார்ப்போம். முருகன் வந்திருக்காரா? முருகன் இதில் இல்லை. ஓகே, வேற யார் இல்லை? வருணன் இருக்கிறாரா? வெளியேறதுல வருணன் இருக்கார் 6வது. இங்கே வார 3வது கமலன் இருக்கிறாரா? ஓ இருக்கார் 2வது. இங்கே வார வண்ணன் இருக்கிறாரா? ஓ வண்ணன் இருக்கார் 4வது. இங்கே வார கருணன் இருக்கிறாரா? ஓ 3வது. இங்கே வார கண்ணன் 1வது. இங்கே வார வானவன், வானவனும் இல்லை. வானவனும் இல்லை. சரி, இங்கே பாருங்க, இங்கே வரக்கூடிய மன்னன், இங்கே 5வது வரக்கூடிய மன்னன் இங்கே இருக்கிறாரான்னு பாருங்க. மன்னன் எழுதுறதுல இல்லை. சரி, இவ்வளவுதான் விஷயம். இப்போ கேள்விக்குள்ள போவோம். பரீட்சை நிலையத்தை விட்டு முதலில் வெளியேறியவர் யார்? யார் வெளியேற சம்பந்தமாக? யார் வெளியேன? கண்ணன். இறுதியாக வெளியேறியவர் யார்? இறுதியாக யார் வெளியேறாரு? வருணன். மிக குறைவாக எழுதியவர், எழுதுற சம்பந்தமாக யாரு? வானவன். மிக அதிகமாக எழுதிய யாரு? முருகன். 45வது கேள்வி, மேலே தரப்பட்டுள்ள 8 பரீட்சார்த்திகளுள் 7 பேரின் விடைத்தாள்கள் அவற்றின் அளவீட்டின் ஒப்பிடலாம். பரீட்சார்த்திகள்ற பேப்பரை ஒப்பிடலாம். எழுதுற சம்பந்தமா தானே. ஒப்பிட முடியாத பரீட்சார்த்தியின் பேர் என்ன? யார இதை ஒப்பிட முடியாது? மன்னண்டத்தை ஒப்பிட முடியாது. ஸோ ஆன்சர் மன்னன்.